நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன்றைக்கும் ஏற்றுக்க மறுக்கிற ஒரு விஷயம் தான் பூஸ்டிங் இஸ் நாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது. மறந்துடாதீங்க, ஈஸியான வழிகள் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மிஸ்டேக்ஸை உங்களோட பிஸ்னஸில் ஏற்படுத்தும். இன்றைக்கி பூஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கிடைக்குது, லைக்ஸ் கிடைக்குது, ஈவன் உங்களுக்கு சேல்ஸே கிடைக்குதுன்னா நாளைக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே போயிடலாம். நோ டிராஃபிக், நோ லீட்ஸ், நோ சேல்ஸ். ஏன்னா பூஸ்டிங் எப்போவும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உங்களோட கஸ்டமரோட கவனத்தை ஈர்க்கும். பூஸ்டிங் என்னைக்கும் உங்களோட பிஸ்னஸோட அத்தாரிட்டியும் ட்ரஸ்ட்டையும் பில்ட் பண்ணாது. இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு நாளைக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர் உங்களோட கம்பெட்டிட்டர் கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் எப்பவுமே ஆப்ஷன் மெத்தட்ல தான் ஒர்க் பண்ணுது. அதோட எல்லாரும் செய்கிற மிக முக்கியமான பிழை தான் வெப்சைட் ஒன்று இல்லாமல் வெறும் சோஷியல் மீடியா பேஜஸை மட்டுமே வச்சுக்கிட்டு தன்னோட பிஸ்னஸ் ஆன்லைனில் ஒரு நல்ல விசிபிலிட்டியில் இருக்குது அப்படின்றத நம்பிக்கிட்டு இருக்கிறது. மறந்துடாதீங்க, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எப்போ வேணாலும் பிளாக் ஆகலாம், ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம், அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இல்லாமல் போயிடலாம். ஆனால் வெப்சைட் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் அசெட். அதில் நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்களுக்கு சேல்ஸை கொண்டு தரும். சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறவங்க எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் கூகுள் சர்ச்சில் ஒரு விஷயத்தை தேடுறவங்க கண்டிப்பாக அவங்களோட நீடுக்கு தேவையான பொருள் அல்லது சேவையோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு ரெட் சாரின்னு சொல்லி 20,000 பேர் கூகுளில் தேடுறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இதை தேடுறாங்க. 6 லட்சம் பேர் ஒரு மாசத்துக்கு தேடும் போது ஃபர்ஸ்டா எங்க போய் விசிட் பண்ணி பார்ப்பாங்கன்னா கூகுள் சர்ச்ல ரெட் சாரின்னு தேடும் போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்டா ரேங்க் ஆயிருக்கிற வெப்சைட் ஏதோ அந்த வெப்சைட்ல தான் போய் தேடுவாங்க. அந்த வெப்சைட்ல அவங்க தேடி வந்த ரெட் சாரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சேல்ஸ் ஒன்று நடக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 6 லட்சம் பேரும் ஒரு மாசத்துக்கு அந்த வெப்சைட்டுக்கு வர்றதுக்கு அந்த வெப்சைட்டோட ஓனர் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுற நீங்கள் காலத்துக்கும் உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் SEOவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ரெட் சாரிக்கே ஒரு மாதத்துக்கு 6 லட்சம்னா உங்ககிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்களே மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட பிஸ்னஸையும் கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ரேங்க் பண்ணணும்னா மறக்காமல் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.